நான் சொன்ன பைத்தியம் நான் என்ன சொன்னேன் பீஃப் பிரியாணி போட வேண்டாம் மட்டன் வச்சானு போட சொன்னேன் நான் என்ன கேட்கற கேள்வி பீஃப் பிரியாணி ஆகாது சொல்லிட்டு போன சொல்லிட்டு போலியா அப்ப போடுற அப்புறம் சொல்றேன் பைத்தியம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல எடு நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீ எவனை கூப்பிடுறீங்க நீ முதல்ல நான் சொல்றேன் கேளு இப்படி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணும் சொன்னேன் இப்படி கடை போட வேணும் சொன்னேன் சரிங்கண்ணா பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு பீஃப் ஆகாதுமா இதெல்லாம் ஆகாது மீன் எடுக்க சொல்லுங்க மீன் எடுக்க சொல்லுங்க நீ வேட்டை எடுக்க முடியாதுண்ணா உன்னால என்னென்ன செய்ய முடியும் எடுக்க முடியாதுண்ணா முதல்ல நீ அது சொல்லி எடுத்து சொல்லு என்ன எடுக்க முடியாது என்னமே எடுக்க முடியாது ஆமா நான் எடுக்க சொல்லுங்க மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க அது நீங்க சொல்லாதீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க யார் சொல்றீங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா அதுதான் நாங்க செய்ய முடியும் நீ பேசாம இரு என்ன பேசாம இரு வரட்டும் யார் வராங்களோ வரட்டும் விடு நீ யாரை கூப்பிடுற நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே யாரை கூப்பிடணும் சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும் என்ன சொன்ன வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது என்ன கையை பிடிச்சி இழுத்தா சாப்பிடுங்க நீ பேசாம இரு நீ கூப்பிடு வாங்க இப்ப வாங்க கடை போட்டுக்கிற அப்புறம் ஒவ்வொரு அதே போட்டு மாட்டுக்கறி போடுவோம் கடை போடுவோம் ஒவ்வொரு மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா பீஃப் கடை போடுறதா தப்பாமா இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு கேட்டுதான் போனாரு அவரும் சரிதான் போனாரு நான் யாரும் கேட்காம போட கிடையாது சரிங்களா என் பொழப்பு நீங்க என்னன்னா பீஃப் பிரியாணி போடாதுன்னு சொல்ற இட்லி போட அப்ப மீன் போட வேண்டாம்னு சொல்லு மீன் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லு எல்லாமே சுப்பிரமணியன் என்னன்னா நீங்க ஆகாது அப்புறம் நீ அப்புறம் எல்லாத்தையும் கேட்டா அப்புறம் நான் பைத்தியம் ஊருக்குள்ள இருக்கிறவன் என்னன்னா உங்களை நான் வற்புறுத்தலையே நான் சாப்பிட நான் வற்புறுத்தியே கிடையாது நாங்களா நான் கூப்பிட கிடையாது சொல்லுங்க நான் எல்லாத்தையும் கேட்டுதானே போடுறேன் கேட்காம இந்த ஆகாதுன்னா மீன் கடை எடுக்க சொல்லு மீன் கடை எடுக்க சொல்லு எல்லாத்தையும் எடுக்க சொல்லு அப்புறம் நம்ம எடுக்கலாம் மீன் கடை இருக்கலாமாமா கறி கடை இருக்க கூடாதான் பீஃப் கடை இருக்காதாமா பொண்ணு பேசினார்ல எந்த பொண்ணுன்னு பேசினாரு பொண்ணுசாமி எந்த பொண்ணு சரி ஏடி காலனி எங்கிட்ட ஒத்துமா பீஃப் பிரியாணி போட வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போட்டேன் என்னன்னா எனக்கு செஞ்ச தொழில் தானே தெரியும் எங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அதுதான் நான் செய்ய முடியும் நீ பேசாம இரு ஹாஸ்பிடல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்தேன் சரிங்களா நீ கூப்பிட வேண்டியதான் இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா ஆஸ்பத்திரியில பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன்னு நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் செய்ய முடியும் நாகராஜ் கூப்பிடு நீ கூப்பிடு நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதானே செய்ய முடியும் தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் என்னன்னாலும் பரவாயில்ல ஹலோ நாக எங்கப்பா நாக வந்துருப்பானா அண்ணா ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதில் எடுத்து எடு சீக்கிரம் எடு இந்த கவருக்குள்ள இருக்கு எடு பேப்பர் சத்தியா மனதை காட்டி தானே கார்த்தியனோட கடைன்னு சொல்ல வேண்டியதானே சொல்லு அவளை வேலை தான் செய்யறோம் அவர் தான் கடை வச்சு கொடுத்தாரு கடை வச்சு கொடுத்து உங்களுக்கு கூப்பிடு அவங்க வந்து பேசிக்கிட்டு மீன் கடை இருக்கலாமாம்மா எல்லா கடையும் இருக்கலாமாம்மா கறி கடை இருக்கக்கூடாது பீஃப் இருக்கக்கூடாது இவங்களுக்கு ஆகாதுனாக்கா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு ஆகிறத நம்ம செய்யணும் சிவாங்க போடு நான் நம்பரே போடுறேன் கவுன்சிலர் வர சொல்ல ஒரு போட சொன்னார்ல ஒரு வர சொல்ல வர கவுன்சிலர் போட சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு வர சொல்ல யாரு ராமத்தி என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி ஆமாங்க சொல்லிட்டேன் அதான் வர சொல்ல வரையுமே சொல்லாம கிடையாது அதைத்து அவரையும் வர சொல்லுங்க வடியா நட்டா சொல்ல சொல்லுங்க
மீன் கடை இருக்கலாம், இத்தனை கடை இருக்கலாமாமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா. பீஃப் பிரச்சனை தான் வருமாமா.